ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா தக்காளி ரசம் தாங்க. நம்ம கிராமத்து ஸ்டைலில் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாமலேயே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து வரமல்லி வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரையாகவே நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து அதே பாத்திரத்தை சூடாக தான் இருக்கும், அதை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து மீடியம் சைஸும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 2 பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறத ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 6-7 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம், பச்சை கருவேப்பிலை சேர்த்து இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து கொத்தமல்லி தழை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவு எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இதை போய் நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி வதங்கிருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளியாமல் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளியோடு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் இந்த அளவு ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ வாங்க போய் தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு நான் 3 வரமிளகா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். பொரிய விட்டுட்டு இப்போ வந்து பெருங்காயத்தூள் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக ஊற்றுறப்பே அப்படியே வீடே மணக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா தட்டி எரியும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நுரக்கட்டி வரட்டும். பாருங்கள், நல்லா நுரக்கட்டி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நல்லா நுரக்கட்டினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லாவே நுரக்கட்டி வந்துடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டு நல்லா கலந்துட்டேன். ரசம் அப்படியே வீடே மணக்குங்க. கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து என்ன வைக்கிறீங்க, மணக்குது சூப்பராக அப்படின்னு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க இப்போ சாப்பிடலாம். நான் தொட்டுக்கிறதுக்கு எக்கு பெப்பர் ஃப்ரை தாங்க பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அப்படியே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேபி தேவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பர்களே.